கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இந்த கேட்பாடற்றவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுச்சுவேஷனில் தான் பிராமணர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு காலத்தில் பிராமணர்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இப்படி இருந்தவங்க. பின்னால் அவங்களுக்கு செய்யப்பட்ட கொடுமைகள் இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் சைவ உணவுகள் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த சைவ உணவுகளை அவங்களே உற்பத்தி செய்வாங்க. வெளியில் போய்ட்டு இன்னொருத்தவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வர மாட்டாங்க. இவங்களே பொருட்களை உற்பத்தி செஞ்சு விவசாயம் செய்யக்கூடிய மக்களாக தான் ஒரு காலத்தில் பிராமணர்கள் வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அந்த பெண்களை எல்லாம் அந்த அரண்மனைக்கு கொண்டுக்கிட்டு போயிட்டு அவங்களையெல்லாம் தப்பான வழியில் பயன்படுத்தி, அதாவது பெற்றவங்களை ரேப் பண்ண வைக்கிறது, பெற்ற தாயை ரேப் பண்ண வைக்கிறது, இப்படி போன்ற பல கொடுமைகளுக்கு ஆளாகி அவங்க பட்ட சித்திரவதையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த விவசாய மக்களாக இருந்துட்டு ஒரு மக்கள் வந்துட்டு இவ்வளோ கொடுமைகள் சித்திரவதைகள் அனுபவித்ததெல்லாம் மூடி மறைக்கப்பட்டுருச்சு, யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சு.